அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பாந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ஸ்ரீதேவிகளே, சிறந்தவர்களே, ஒரு முறை ஒரு சின்ன பொடியன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொன்னான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, எனக்காக வேண்டி துவா செய்யுங்க, எனக்கு அதிகமான பணமூனும் நான் பணக்காரனாக மாற வேணும் என்பதாக எனக்கு துவா செய்யுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, உங்களுக்கு ஆரம்ப 30 வயசில் உங்களுக்கு பணக்காரனாக ஆக ஆசையா, அல்லது பின்னால் உள்ள 30 வயசு, 30 வயசுலேருந்து 60 வயசு மட்டும் உங்களுக்கு பணக்காரனாக ஆசையா? அந்த பொடியன் சொன்னான், எனக்கு ஆரம்ப 30 வயசு எனக்கு போதும். அதற்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்குறாங்க, யா அல்லாஹ் இந்த பொடியனை பணக்காரனாக மாற்று. அல்லாஹ் அதற்கு பின்னால் அந்த பொடியனுக்கு அதிகமான பணங்கள், செல்வங்கள், நிலங்கள், வளங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் வாரி வழங்குறான். அந்த பொடியன் பெரிய பணக்காரனாக மாறினான். ஆனால் அந்த பொடியன் அல்லாஹ் தந்த நியமத்துக்கு சுக்குர் செஞ்சு கொண்டு அதிகமான சதக்கா கொடுத்து கொண்டிருந்தான். இப்போ 30 வருஷங்கள் முடிஞ்சு, அதற்கு பின்னால் எத்தனையோ வருஷங்கள் கழிஞ்சிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த பொடியனை காண்றாங்க. ஆனால் அந்த பொடியன் பணக்காரனாக இருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டான், யா அல்லாஹ் அவருடைய 30 வருஷம் முடிஞ்சிட்டு தானே? அல்லாஹ் சொன்னான், 30 வருஷம் முடிஞ்சாலும் அவர் சதக்கா கொடுத்து கொண்டிருக்கிறாரு. அடுத்தது எனக்கு சுக்குரு செய்வதை நிறுத்தலை, சுக்குரு செஞ்சு கொண்டே இருக்கிறார். இதனால் நான் அவருடைய ரிஸ்கில் அதிகமான பரக்கத்தை கொடுத்து அவருடைய செல்வத்தை, பணத்தை ஒன்றையும் நான் குறைக்கல, கூட்டிக் கொண்டு இருந்தேன் என்பதாக அல்லாஹ் சொன்னான். அன்பாண்டவர்களே, அப்போ சதக்கா அல்லாஹுடைய கோபத்தை தணிக்கும், கெட்ட மௌத்லேருந்து எங்களை பாதுகாக்கும், பயங்கரமான முசீபத்திலேருந்து பாதுகாக்கும். அது மட்டுமல்ல, எங்களோட வாழ்நாள் அதிகரிக்கப்படும். ஒரு முறை சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பேசிக்கொண்டிருந்தாங்க. இந்த டைமில் முன்னால் ஒரு மனுஷன் நடந்து கொண்டு போகிறார். அந்த போகிற மனிதனை காட்டி இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதோ மையத்து போகுது, ஜனாதா நடந்து கொண்டு போகுது. அப்போ சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அவர் ஹயாத்தோடு தானே போகிறாரு, உயிரோடு தானே போகிறாரு, ஏன் அவரை காட்டி மையத்து போகுது என்று சொன்னீங்க? அதற்கு இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த மனிதன் இன்னொரு நாள் தான் வாழுவார், ஒன் டே தான் வாழ்வார், தவசை ஜீவத் வெண்ணே. இப்போ நாட்கள் கடந்தது, மாதங்கள் கடந்தது, வருஷங்கள் கடந்தது, காலங்கள் கடந்தது. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊருக்கு போனால் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரை காட்டி மையத் என்று சொன்னாங்களோ, யாரை காட்டி ஒரு நாள் தான் வாழுவார் என்று சொன்னாங்களோ, அதே மனிதனை பல வருஷங்களுக்கு பின்னால் காண்றாங்க. இப்போ சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஆச்சரியம். மீண்டும் ஒரு நாள் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் ஒரு மனிதனை காட்டி ஒன் டே தான் வாழ்வீர் என்று சொன்னீங்க, மையத்து பகுதி என்று சொன்னீங்க, அதே மனிதனை நான் பல வருஷங்களுக்கு பின்னால் கண்டேனே, அது அந்த மனிதனா அல்லது வேறு யாராவது? சொன்னாங்க இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், அது அந்த மனிதனே தான். அவர் செய்த அமல் என்ன தெரியுமா? வீட்டுக்கு ஒரு சாப்பாடு பார்சல் வாங்கி கொண்டு போனார். அந்த சாப்பாடு பார்சலை 2 நாளாக பசியில் இந்த ஒரு மனிதனுக்கு இந்த சாப்பாடு பார்சலை சதக்கா கொடுத்துட்டார். அந்த பசியாளி இந்த சாப்பாடை உண்டு விட்டு இவருக்காண்டி துவாவும் செஞ்சார். அப்போ அல்லாஹ் துவாவையும் கபூல் செஞ்சான், இவருடைய சதக்காவையும் கபூல் செஞ்சான். ஒரு பார்சல் தேவையான ஒரு ஆளுக்கு தேவையான டைமில் கொடுத்தாரு. அல்லாஹுக்கு சுப்ஹான தஆலா அந்த சாப்பாடு பார்சலின் பரக்கத்தை கொண்டு, அவருடைய துவாவின் பரக்கத்தை கொண்டு இந்த சதக்கா கொடுத்த மனிதனுடைய வாழ்நாளை 40 வருஷம் அதிகரித்தார். சுப்ஹானல்லாஹ். அப்போ சதக்கா அல்லாஹ்வோட கோபத்தை தணிக்கும், கெட்ட ஆஃபத்து, முசீபத்து, பயங்கரமான ஆஃபத்திலிருந்து எங்களை பாதுகாக்கும், எங்களோட பணத்தை அதிகமாக்கும். நாங்கள் 1 லட்சம் சதக்கா கொடுத்தோம்டா எங்களோட மௌத்துக்கு முன்னால் 70 லட்சம் கிடைச்சே ஆகும். 1 கோடி கொடுத்தோம்டா 70 கோடி கிடைச்சே ஆகும். அல்லாஹ் போய் சொல்ல மாட்டான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்ல மாட்டாங்க. அப்போ அதிகமான பரக்கத்து கிடைக்கும் நாங்கள் சதக்கா கொடுத்தோம்டா.